ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலனை மிதுன லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி, அதாவது இந்த பதிவு ஏப்ரல் 8 முதல் ஏப்ரல் 17 வரை. முதல் நாள் ஏப்ரல் 8 செவ்வாய்க்கிழமை காலையில் 7:54க்கு மகம் நட்சத்திரம், கேதுவனுடைய நட்சத்திரம். நமக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன். அது கேதுவை போல் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் பலம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கவங்க, ட்ரேடிங் தொழிலில் இருக்கவங்க, உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழிலில் இருக்கவங்களுக்கும் சிறப்பான நாளாக இது இருக்கிறது. ஏன்னா நமக்கு 10ல் சூரியன் இருக்கார், பலமாக வேலை செய்வார். ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை, பூரம் நட்சத்திரம், காலையில் 9:58க்கு தொடங்குது. கம்யூனிகேஷன் லைன் ஈடுபாடு இருக்கும். சில பேருக்கு ஒரு நபரை போய் சந்திக்கலாம் அப்படின்றது, உறவினரையோ அல்லது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கஸ்டமரையோ ஒரு பிரயாணம் பண்ணி போய் சந்திக்கலான்ற அந்த ஈடுபாடுகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாளை நமக்கு சுக்கிரன் தான் வழிநடத்தி கொடுக்கார். நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் 8-12 தொடர்பில்லாதவராக இருந்தால் இன்றைக்கி சிறப்பான நன்மைகள் நடக்கும். அதனால் அருமையான ஒரு நாளாக இருக்கிறது. சில பேருக்கு எதிர்பார்த்த நன்மைகள் இரட்டிப்பாக நடக்கும். ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது நடந்தால் பரவாயில்ல அப்படின்ட்டு ஆவலாக இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் இரட்டிப்பாக நடக்கும். திடீர்னு டபுள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற அமைப்பை கொடுக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த பூர நட்சத்திரம் மதியம் 12:24 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம். ஏப்ரல் 10 வியாழக்கிழமை. இந்த உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது, மற்ற பாதங்கள் கன்னி ராசியில் இருக்குது. கன்னி ராசிக்கு சந்திரன் மணி 7:03க்கு போகிறார் இரவு. ஸோ இன்றைய பலனை நமக்கு கொடுக்குறவர் சூரியன். அப்போ சூரியன் நமக்கு தொழில் பாவத்தில் இருக்கிறதுனால சிறப்பான பலனை தருவாங்க. நம்முடைய லக்னாதிபதி சாரமே வாங்கியிருக்காங்க, சிறப்பான பலனை தரனால வேலை டெவலப்மெண்ட்டை இன்னொரு அடிஷ்னல் பொறுப்புகளை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடுதல் பொறுப்பை கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விரிவாக்க திட்டங்களுக்கெல்லாம் இன்றைக்கி முயற்சிகள் நன்மை தரும். இன்னொரு இடத்துல ஒரு அடிஷ்னலாக ஒருத்தரை நம்ம ஒரு கஸ்டமராக எடுத்துக்கிட்டோம், அல்லது ஒரு பிரான்ச்சு, ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபீல்டில் ஒரு ஏரியாவை கவர் பண்ணுறோம், இப்படியெல்லாம் நமக்கு பலன்கள் நடக்கும். ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை, உத்திர நட்சத்திரம் எப்போ வரைக்கும்னா மதியம் 3:09 வரைக்கும் கன்னிராசியில் சந்திரன் முடிஞ்சுக்கிட்டு அஸ்த நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு வாசல் யோகங்கள் மற்றும் தாயார் சம்பந்தப்பட்ட நன்மைகள், பொருள் வாங்கிறது, உறவினர்கள் வருகை, குடும்பத்தில் குதூகலம், பணவரவு, எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு மாலை 6:07 வரைக்கும் இந்த அஸ்தமே இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை ஆரம்பிக்குது. சித்திரை 2 பாதம் கன்னிராசியில், 2 பாதம் துளாராசியில். அப்போ இந்த சாயந்தரம் 6:07 மேலே செவ்வாயினுடைய பலனை நம்ம அனுபவிக்கிறோம். செவ்வாய் நமக்கு பேச்சு ஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு தான். அதன் மூலம் நமக்கு தொழில் பலம் பெருகும், வளர்ச்சி கிடைக்கும். நம்மளுடைய பேச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். பேச்சினால் நமக்கு நன்மைகள் நடக்கும். உறவுகளுக்கு சார்ந்த விஷயத்திலையும், அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல காரியங்களுக்கும் நன்மைகள் நடக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அப்பவும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அது நைட்டு 9 மணி வரைக்குமே இருக்குது. அப்போ துளாராசிக்கு போயிடுவார் சந்திரன். அப்போ நமக்கு 5ஆம் இடத்துலேருந்து சந்திரன் செவ்வாயாக வேலை செய்கிறாரு. இப்போ நீங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, ஒரு கமிஷன் துறையில் இருக்கீங்க, ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணுறீங்க, மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகளெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும். அதன் மூலம் நமக்கு ஆதாயம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கலை பொருட்கள் வாங்குவாங்க, மியூசிக் லைன்லலாம் இருப்பாங்க, அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குவாங்க. அது சம்மந்தப்பட்டதுக்கும் நல்லாயிருக்கு.
இன்னும் இப்போ சொல்லப்போனால் நம்ம அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். காவல்துறை போன்ற அதிகாரத்துவத்தில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும். அதாவது 5ஆம் இடம் அப்படின்னு வரும்போதே ஒரு ஹையர் லெவல் ஒரு பதவி, அந்த மாதிரி வேலை வாங்குகிற இடத்துல இருந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு புகழையும் ஒரு மதிப்பையும் குறிக்குது. சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். இந்த ராகு நட்சத்திரம் வந்து நைட்டு 9 மணி 10 நிமிடத்துக்கு தொடங்குது. மறுநாள் வந்து சித்திரை 1, அதாவது ஏப்ரல் 14 திங்கட்கிழமை வருஷம் பிறக்கிறது. இப்போ இந்த ராகுவே தான் அந்த திங்கட்கிழமை ஃபுல்லாக இருக்கார். அதனால் ராகுனுடைய நட்சத்திர பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ராகு நமக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் பலமாக இருக்கார். அதனால் நன்மைகள் கொடுக்கும், கூடுதலான பலன்கள் கிடைக்கும். நாம் வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் இருப்போம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருப்போம். அதிகாரத்துவம் இன்றைக்கி மேம்படும். அதே போல் வீட்லேயும் நமக்கு ஒரு கௌரவமாக இருக்கும், அந்தஸ்து நிலை பெருகும். ஒரு பொருள் சார்ந்த நன்மைகளெல்லாம் இன்றைக்கி நல்லா நடக்கும். ஏப்ரல் 15 செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம், குருனுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு வந்து குரு செவ்வாய் நட்சத்திரத்திலிருந்து பலன் தரப்போகிறார். சந்திரன் நட்சத்திரத்திலிருந்து அவர் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அதனால் ஒரு பிரயாணம் மூலம் நமக்கு வரவு, அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வரவு, கொடுத்த பணத்தின் மூலம் வரவு, இது மாதிரி இருக்கும். சில பேருக்கு மூலதனம் போட வேண்டியிருக்கும், வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கும், நல்ல நன்மைகள் நடக்கும். சில பேருக்கு மட்டும் அவங்க ஜனன ஜாதகத்தில் குரு ஏதாவது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பாவங்களுக்கு இதாக இருந்தால் இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டு நடக்கும். அதனால் செலவுகள் வந்து மூலதனமாகவும் பண்ண வேண்டி வரும், அதே மாதிரி ஹெல்த் ரீதியாகவும் பண்ண வேண்டி வரும். இது வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தனித்தன்மை வாய்ந்து வேலை செய்யும். நமக்கு வந்து இது என்ன குறிக்குது? 12ஆம் பாவத்தில் இருக்கிற குருவை குறிக்குது. ஏப்ரல் 16ஆம் தேதி புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம், நமக்கு 6ஆம் வீடான விருச்சிக ராசியில் சந்திரன் சனியை போல பலன் தருகிறார். இப்போ சனி நமக்கு நல்ல அமைப்பில் இருக்கார். குருவனுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயினுடைய தொடர்பில் இருக்கார். அதனால் பணவரவு, வேலை, தொழில், உத்தியோகம் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஏப்ரல் 17ஆம் தேதி காலையில் 5:54 கேட்ட நட்சத்திரம் தொடங்கிறது, புதனுடைய நட்சத்திரம். அதே 10ஆம் இடத்துல தான் புதன் சனியினுடைய நட்சத்திரத்தில் சிறப்பாக இருக்கார். இன்றைக்கும் நல்ல நன்மைகள் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். ஆக மொத்தம் இந்த 10 நாட்கள்லையுமே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் பலமாக வேலை செய்யுது. ஏன்னா 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் பலம் பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.